Hi friends, இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இப்போ 2 days before launch ஆன புது NS125 right yes NS125 இந்த வீடியோல இந்த வண்டியை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். என் ஃப்ரெண்ட்ஸோட NS125 நான் நிறைய தடவை வாங்கி ஓட்டி இருக்கேன். பட் அதே லுக்ல இருக்கிற இந்த 125cc பைக் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கற என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வண்டி லான்ச் ஆன உடனே இது வந்து எதுக்கு டைரக்ட் காம்படிஷன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் டியூக் 125. ஸோ இந்த வண்டிக்கும் டியூக் 125க்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 rupees வந்து டிஃபரன்ஸ் வருது, ஒரு 60,000 வந்து டிஃபரன்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் இந்த வண்டியாக இல்லை எது போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புதுசாக லான்ச் ஆன NS125 பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்ஸுமே நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் வந்து ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நானும் ஒரு மோட்டிவேட்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டாக போட்டுட்டே இருப்பேன். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் என்ன, மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ், ஆன் ப்ரைஸ், டாப் ஸ்பீட் என்ன, அண்ட் இது மொத்தம் என்ன கலர் வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு NS125 வாங்கிட்டு நீங்கள் 200 ஸ்டிக்கர் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து NS200 மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கனாலே வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு 3 டிஃபரன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே மெல்லிஸாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. NS200 யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரண்ட் டயர் தான் வந்து இவங்க பேக் டயராக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 125cc பைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ். ஸோ இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சின்னதாக அந்த 240mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் தான் வருது. பட் சேட்லி இந்த வண்டியில் வந்து ABS கிடையாது. அடுத்த அப்டேட்டில் வேணால் உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ABS கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த 3 விஷயம் தான் வந்து உங்களுக்கு லுக்ஸ் வைஸ் வந்து டிஃபரன்ஸ், மற்றபடி வேறு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அங்கங்கே வந்து 125 பேட்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமான அந்த ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. மொத்தம் இந்த வண்டியில் வந்து 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அந்த கிளாசி ப்ளூ அண்ட் கிளாசி ஆரஞ்ச் அண்ட் அந்த மேட் ரெட். 4வது கலர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். அது இன்னும் வந்து ஷோரூமுக்கு இன்னும் வரல. அண்ட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வண்டியை பார்த்த உடனே அந்த நியூ கலர்ஸ்க்கும் அந்த கிளாசி ஃபினிஷ்க்கும் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரீமியம் ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அதே மாதிரி உட்காந்து ஓட்டுறதுக்கும் வந்து அந்த ஹேண்டில் பாஸ், இந்த சீட் குஷனிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிப்பான் ஹேண்டில் பாஸ்க்கும் அந்த டேங்க்கும் நீங்கள் அந்த பார்க்குற வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கோப்ரோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கிளிப்பான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து லைட்டாக ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஃபுட் பேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட்டாக ரியர் செட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ரேஸ் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. லைக் NS200 மாதிரியே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் இந்த வண்டியை ஓட்டலாம். நீங்கள் வந்து மறந்துடுவீங்க, நீங்கள் NS200 நினச்சி இந்த வண்டியை ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் கொடுக்க தான் உங்களுக்கு வந்து அது சொல்லும், நான் வந்து NS200 கிடையாது, நான் வேறு NS125 அப்படின்னு. இந்த வண்டி என்ன தான் நேக்கட் ஸ்போர்ட்ஸ், அதாவது NS அப்படிங்கிற அந்த DNAல வந்தாலும் இது வந்து ஒரு 125 இல்லையா, அதனால் வந்து இந்த வண்டிக்கிட்டேருந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸும் பிக்கப்பும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பட் மைலேஜ் வந்து செம்மையாக தரும். ஷோரூமில் கேட்ட அளவுக்கு இவங்க வந்து பிளாட்டினா அளவுக்கு இந்த வண்டி வந்து மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்சர் 125 இருக்குல்ல, அந்த இன்ஜின் தான் வந்து இவங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து NS அப்படிங்கிற அந்த நேமில் வருது அப்படிங்கிறதுனால 0.2 PS ஆஃப் பவர் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. பிக்கப்லாம் ரொம்பலாம் இல்லைங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே டக்குன்னு ஓவர்டேக் பண்ணோம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவீங்க. ஆக்சுவலி இந்த வண்டி கஷ்டப்படும். இப்போ வந்து ரொம்ப பொறுமையாக தான் இந்த வண்டி ஏறும். பட் ஒரு 125cc கிட்டேருந்து நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் வந்து இந்த வண்டி எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, லைக் இப்போ நீங்கள் வந்து பேஷன் ப்ரோ இல்லைனா ஹோண்டா ஷைன் அது கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் பவர் தான். இந்த வண்டியை டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏற்ற ரோடு வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அவ்வளோ தெரில. NS200 NS160 யூஸ் பண்ணியிருக்கு அதே பார்ட்ஸ் தான் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்விட்ச் குவாலிட்டி மட்டும் இன்னுமே கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சூப்பராக இருந்திருக்கும் அந்த பில்ட் குவாலிட்டி. ஸ்விட்ச் குவாலிட்டிலாம் மோசம் சொல்ல, டீசெண்டாக இருக்குது. பட் இன்னுமே வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சிட்டி ஹேண்ட்லிங் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா NS200 யூஸ் பண்ணியிருக்கிற அதே சாசிஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 200 NS ஓட்டுறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வண்டியை பற்றிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். எப்படின்னா வளைச்சி ஓட்டலாம், நம்ம சொல்கிறத மட்டும் தான் அந்த வண்டி கேட்கும். அண்ட் அந்த வண்டியை விட இந்த NS125 வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இந்த NS125 வந்து வெயிட்டும் கம்மியாக. ஸோ அதனால் வந்து ஹேண்ட்லிங் வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு பைக் வந்து செமையாக இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி யூசேஜுக்கும் இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்து டிராஃபிக்லாம் ஃபில்டர் பண்ணி போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக கட் பண்ணி ஓட்டலாம். அண்ட் சிட்டிக்குள்ளே சின்ன கேப் கிடைக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து டக்குன்னு வந்து ஸ்பீடை எடுக்க முடியாது. ஏன்னா வந்து கிராஜுவல் பிக்கப் தான். ஸோ அதனாலே அதுக்கு என்ன தேவையோ, ஸோ அந்த ஸ்பீடுக்கு என்ன பிரேக்கிங் கொடுக்கணுமோ அந்த பிரேக்கிங் வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிரேக்கிங் பற்றி கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன். கியர் ஷிஃப்டிங். ஸோ கியர் ஷிஃப்டிங் பற்றி பேசும்போது இதில் மொத்தமாக வந்து 5 கியர் இருக்குது. அந்த கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் வந்து அடி வாங்கலை.
இப்போ நீங்கள் வந்து மற்ற 125cc பைக்லாம் எடுத்துறீங்க அப்படின்னா டியூக்கை தவிர நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கியர் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ இன்ஜின் வந்து வினோதமாக சவுண்டு போடும். ஸோ என்னோடய ஹோண்டா சைன்லாம் அப்படி தான், நான் அதனால தான் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த வண்டியில் எதுவும் கேட்கல. அண்ட் இந்த வண்டியோட வைப்ரேஷன்ஸ் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு தனியாக எங்கேயும் தெரில. பட் 6K RPMக்கு மேலே வண்டி போகும்போது ஒரு மாதிரி வந்து சவுண்டு விடுது. ஸோ அந்த சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் சொல்ல முடியாது, அதுதான் அந்த NS ஓட்டுற அந்த ஃபீலே கொடுக்கும். ஸோ அந்த NS ஓட்டுற அந்த ஃபீலே வந்து உங்களுக்கு அந்த 6K RPMக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது வைப்ரேஷன்லாம் சொல்ல முடியாது, அது வந்து அந்த பிடிக்கும், அந்த சவுண்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த ரெட் லைன் தொட்டால் தனியான அந்த ஹேண்டில் பார்ஸில் வைப்ரேஷனோ இல்லைனா அந்த டேங்கில் வைப்ரேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரெட் லைன் போனால் கூட அந்த அளவுக்கு ரொம்ப ஹாரிபிளாலாம் வைப்ரேஷன் எதுவும் தெரில, வேரபிளாக தான் இருக்குது. வண்டியோட ரிஃபைன்மெண்ட் லெவலில் வந்து அமேசிங்காக இருக்குது. பஜாஜ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ரிஃபைன்மெண்ட் பொறுத்தவரை. ஸோ இப்போ இந்த வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 240mm ஒரு சின்ன ஒரு டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் வந்து டிஸ்க் தான், அண்ட் ரியரில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ABS கூட இல்லை. பஜாஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு போக போக அப்டேட் வந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு அந்த ABS இல்லாததுனால ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை. பேக் பிரேக்கை பொறுத்தவரை எப்படி சொல்கிறது, பேக் பிரேக் வந்து நல்லா தான் இல்லை, ஃப்ராங்காக சொன்னால் பேக் பிரேக்கே நல்லா இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் ABS கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் வண்டியோட பிரேக்கிங் எல்லாமே. அது இன்னும் ஒரு 1 to 2 monthsல வந்து ABSம் வந்துடும் அப்படின்னு நான் வந்து பஜாஜ் ஷோரூமில் கேட்ட அளவுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த வண்டியோட டயர்ஸை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. NS200 யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரண்ட் டயர் தான் அவங்க வந்து NS125க்கு பேக் டயராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஸ்லிம்மான ஒரு டயர்ஸ் தான் இது. ஸ்பீடாக போகும்போது நம்மளுக்கு டயர்ஸ் தான் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், அந்த கிரிப் கொடுக்கும். ஸோ அதனாலே வந்து என்னோட ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்லிம்மான டயர்ஸை வச்சு நம்மளால் ஸ்டெபிலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் என்னவோ ஒரு 90-95 தான் போனேன், ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே அந்த ரோடு கிடைக்கல. பட் இருந்தாலுமே இந்த டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 115-117 போகும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்லாம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ அதனாலேயே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யாருன்னா வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒரு பஜாஜ் பைக், ஸோ சொல்லவே தேவையில்ல, யாருன்னா வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். அண்ட் சர்வீஸுமே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அண்ட் மைலேஜ், ஸோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லும்போது இதோட மைலேஜை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ ஷோரூமில் கேட்ட அளவுக்கு இவங்க வந்து இதோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 50 to 55 kmph/L. ஸோ இது வந்து ஒரு 125cc ஒரு வேறு லெவலில் ஒரு மைலேஜ் தான். அண்ட் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா லாங் டிரைவ்ஸுக்கு சூட் ஆகுமா, அண்ட் இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அண்ட் யாருக்கெல்லாம் சூட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு 125cc ஏர் கூல்ட் இன்ஜின். எல்லா வண்டியிலும் பேசிக்காக வந்து நம்ம லாங் டிரைவ் போகலாம், ஆனால் அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டியில் NS125 இங்கே லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 70-80 நீங்கள் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அதே மாதிரி 70-80 போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியோட இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வண்டியோட இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். ஸோ இந்த வண்டி வந்து லாங் டிரைவுக்கு சூட்டான வண்டி வந்து கிடையாது. பட் போகலாம், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் போக முடியும். அண்ட் ஒரு 30 minutes or 45 minutes ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 15 minutesக்கு வந்து ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து 45 minutes ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கம்மி. அண்ட் மைலேஜும் வந்து நீங்கள் கம்மியான ஸ்பீடில் போகிறீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தான் ட்ராப் ஆகும். அண்ட் கைஸ், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இப்போ இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டர், அதாவது ஒரு 10th முடிச்சிட்டோ இல்லை 12th முடிச்சிட்டோ நீங்கள் வந்து வண்டி வேணும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே. 10th இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு பைக் வாங்கிட்டானுங்க. இப்போ வந்து 12th முடிச்சுட்டு இன்னொரு புது பைக் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான லுக்ஸும் இருக்குது, ப்ளஸ் மைலேஜ் யாரும் நம்ம வாங்கி மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டியாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, அண்ட் இப்போ நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வருவீங்க, இல்லைனா நீங்கள் வந்து டெலிவரி ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஆப்டான ஒரு வண்டி தான். அண்ட் இந்த வண்டி யாருக்கெல்லாம் சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு NS200 மாதிரியே இந்த வண்டி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். உங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகுது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் லேகு, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பிரேக்கிங் மட்டும்தான் இந்த வண்டியில் லேகு. ஸோ அதுவுமே வந்து அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வண்டியை வந்து வெல் அண்ட் குட். ஸோ தாராளமாக இந்த வண்டியை வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து பக்காவான ஒரு வண்டி, கம்ப்யூட்டர் பைக் மாதிரி. ஓகே கைஸ், இந்த வண்டியை பற்றி ஏதோ நான் சொல்லியிருக்கிறேன், இல்லை இந்த வண்டியை பற்றி நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் அண்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் அப்படியே.
வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு தின்னான டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே சேம் மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சஸ்பென்ஷன்ஸுமே வந்து ஓட்டும் போது ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்னதான ஒரு 240mm டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி சேட்லி இந்த வண்டியில் வந்து ஏபிஎஸ் வந்து இன்னும் வரல. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து ஏபிஎஸ் விடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 80/100 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100/90 செக்ஷன் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் 17 இன்ச் அலைவீலில் வருது. பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் கட் அலைவீல்ஸில் வருது. ஸோ நார்மலான அலைவீல்ஸை விட இந்த டைமண்ட் கட் அலைவீல்ஸ் வந்து இன்னுமே வந்து லுக்ஸை வந்து ஆட் பண்ணும். அண்ட் ஃப்ரண்ட் மட் கட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து அது அவாய்ட் பண்ணும். ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே NS125 யூஸ் பண்ண அதே தான். ஸோ ஸ்டன்னிங்கான ஒரு லுக்ஸ் இருக்குது. ஹெட்லைட்டும் அந்த இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஹாலஜனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெய்லைட் மட்டும் வந்து உங்களுக்கு LED கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிப்பிக்கல் NS200 அந்த LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. LED டைல் லேம்ப்லாம் எல்லாமே வந்து சூப்பராகவே தான் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த ப்ளூ, இந்த ஒயிட், இந்த கிரே, நீங்கள் வந்து பாருங்கள், வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்டாக மாடர்ன் பைக்ஸில் வந்து லுக்ஸ்க்காக கொடுக்குறதில்ல, பட் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேட் கொடுத்துருக்காங்க அந்த கிரிப்புக்காக. அண்ட் சீட் குவாலிட்டிலாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. சேம் NS200 மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக தான் இருக்குது 2 சீட்டுமே. இப்போது மெயினாக இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி வருவோம். இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஜாஜோட அந்த DTSI டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு கார்பரேட்டர் இன்ஜினு. ஸோ அங்கே வந்து ரிசர்வுக்காக அந்த திருப்புறவம் பார்த்தீங்களா கேஸ் ஸ்டவ் மாதிரி அது இருந்துச்சு. ஸோ இது BS6 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷனாக மாறிடுச்சு. பட் இந்த வண்டி வந்து கார்பரேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் வரும். இது வந்து சும்மா டெமோக்காக தான், லைக் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் இது. பட் கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வண்டியை கொடுக்கும்போது இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்காக தான் வரும். ஸோ இப்போ இந்த கன்சோலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சேம் அந்த NS200 யூஸ் பண்ணியிருக்க அதே கன்சோல் தான். டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த டாக்கோமீட்டர் முள்ளு வந்து அப்படியே நேராக போய் மேலே போயிட்டு கீழே இறங்குதா, அது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த NSோட அந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் தவிர எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரிப் பி, டேட்டு, டைமு, ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டரு அண்ட் ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் ஸ்விட்ச் இருக்குது, பஜாஜோட சிம்பிள் இருக்குது, அண்ட் நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, ஐபிஎம் லோபிம் இண்டிகேட்டர் இருக்குது. அண்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே பேசிக்காக இருக்குது இதில். இங்கே வந்து உங்களுக்கு பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபிம் இருக்குது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே ஹார்ன். அண்ட் இங்கே வந்து இன்ஜின் கீழ் ஸ்விட்ச் இருக்குது, கீழே வந்து இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வாங்க இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுடலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஓட்டியிருக்கோம் இந்த வண்டியை. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. அண்ட் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு பைக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Deepak Motovlogs.